ஹலோ எவ்ரிவன், இது உங்கள் பத்மாவதி ட்ராவல்ஸ். இந்த வீடியோ என்னமா பார்க்க போகிறோம்னாக்கா ஸ்ரீ காளஹஸ்தி கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஸ்ரீ காளஹஸ்தி கோயிலுக்கு எதுக்காக போராட்டம்? காளஹஸ்தியில் பார்த்தீங்கன்னாக்கா சர்ப்பசாத்தி பூஜை அப்படின்னா ராகுகேது பூஜைன்னு ஒன்று நடக்கும். அதுக்கு விசிட் பண்ணி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக நிறைய பீப்புள் காளஹஸ்தி விசிட் பண்ணுறாங்க. சரி, இப்போது காளஹஸ்தியில் அந்த பூஜை பண்ணுறதுக்கும் தர்ஷனம் பண்ணுறதுக்கான ப்ராப்பர் வே அண்ட் கைட்லைன்ஸ் நம்ம சைட்லேருந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட், காளஹஸ்தி போகிறதுக்கு முன்னாடி திருப்பதி போயிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு தான் நம்ம காளஹஸ்தி போகணும், ப்ராப்பரான வெஹிக்கிள். ஒன்ஸ் நீங்கள் திருப்பதி தர்ஷனம் முடிச்சு காளஹஸ்தி போய் ரீச் ஆகிட்டீங்கன்னாக்கா பூஜைக்கான பொருட்கள் வாங்கிட்டு நீங்கள் உள்ள கைலாசநாதர் கிட்ட போய் பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வரும். முதல்ல பூஜைக்கான பொருட்கள் என்னென்ன பார்ப்போம். 2 வெள்ளி நாகங்கள் வாங்குற மாதிரி வரும். ஏன்னா பூஜைக்கான மெயினான விஷயமே அந்த 2 வெள்ளி நாகங்கள் தான். அந்த வெள்ளி நாகங்களை வச்சு தான் நீங்கள் வந்து அந்த எல்லா பூஜையுமே நீங்கள் வந்து தொடக்கமானாலும் சரி முடிவானாலும் சரி அந்த 2 நாகங்களை வச்சு தான் நீங்கள் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கப்புறமா 6 கருப்பு ஜெரிகை 6 ரெட் கலர் ஜெரிகை வாங்குற மாதிரி வரும். அதுக்கப்புறமா 6 புளியோதரை பாக்கெட்டு 6 தயிர் சாத பாக்கெட் வாங்குற மாதிரி வரும். அதுக்கப்புறமா பூஜைக்கான இந்த சாம்பிராணி ஊதுபத்தி அதெல்லாம் வந்து அங்கேயே உங்களுக்கு வந்து கோயிலுடைய வளாகத்திலே இருப்பாங்க. நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் கைலாசநாதருக்கு முன்னாடி இருக்கிற மண்டபத்துக்கு போய் நீங்கள் பூஜை பண்ணுற மாதிரி வரும். உங்களுக்கு பூஜை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1-2 மணி நேரம் வரும். உங்களுக்கு அந்த பூஜை எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சு நீங்கள் வந்து உள்ளர வந்து பார்த்தீங்கன்னா கைலாசநாதர் கிட்ட வந்து சேமிச்சுட்டு அவரோட உண்டியலில் அந்த 2 நாகத்தையும் உங்கள் தலையை சுற்றிட்டு நீங்கள் அந்த உண்டியலுக்குள்ளே போகிற மாதிரி வரும். ஒன்ஸ் நீங்கள் போட்டுட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அங்கே இருக்கிற மற்ற கோயில் விசிட்லாம் பார்த்து தர்ஷனம்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்த உடனே அந்த 12 ஜெரிகை புடவைகளும் அங்கே இருக்கிற சுமங்கலிக்கு நீங்கள் தானமாக கொடுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் தானமாக கொடுத்து முடிச்சிங்க அப்படின்னாக்கா மீதி இருக்கிற அந்த சாப்பாட்டு பொருட்களை அங்கே இருக்கிற ஊனமுற்றோருக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். அதுக்கப்புறமேட்டு அந்த எல்லாமே அந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சதுக்கப்புறமா அங்கேயே நைட் நீங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் திரும்பியும் காளஹஸ்திநாதரை விசிட் பண்ணி அவரோட தர்ஷனம் முடிச்சதுக்கப்புறமா தான் நீங்கள் ரிட்டர்ன் வரணும். இதுதான் ப்ராப்பர் வே. எதுக்குன்னா காளஹஸ்தி கோயிலில் பூஜை பண்ணிவிட்டு அங்கே தர்ஷனம் முடிச்சு உங்களுடைய அந்த பரிகாரத்தை பர்ஃபெக்டாக முடிக்கிறதுக்கான ஒரு ப்ரொசீஜர். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து கார் ரெண்டல் ப்ரொவைட் பண்ணி நம்ம டிரைவர் உங்களுக்கு ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக கைட் பண்ணி உங்களுடைய அந்த பூஜையை பர்ஃபெக்டாக முடிக்கிறதுக்கு நம்ம டிரைவர் அசிஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுக்கு 4 சீட்டர்னாலும் சரி 6 சீட்டர்னாலும் சரி 8 சீட்டர்னாலும் சரி எல்லாம் உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து ரெக்வயர்டாக இருந்தாலுமே நம்ம சைட்லேருந்து பர்ஃபெக்டாக நம்மளால் பண்ணி தரோம்.